நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி நாங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்களுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு நிலைமையை பிடிக்கிறதுக்கு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் டிப்ஸ் வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு எங்கள் ஒரு ஹெல்ப்புன்னு சொல்லி நீங்கள் ஒரு டைப் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா போதும். நாங்களே உங்கள் நம்பரும் போட்டிங்கன்னா போதும். நாங்களே உங்கள் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் என்ன புது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகலைங்களா, எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், பண்ணால் உங்களுக்கு எது பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுற பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நேம் ஜான் பால். உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்கள் பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸில் ஏமாற்றுவாங்க. ஏமாறாமல் இருக்கிறதா முதல்ல நம்ம கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் என்னென்ன எப்படிலாம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் நம்ம வந்து கரெக்டாக நமக்கு என்ன லாபம் வருதுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், நம்ம ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அந்த நோட் பண்ணணுன்ற விஷயம் எதை நம்ம முக்கியமான விஷயம் சொல்லி நோட் பண்ணணும், எது நமக்கு தேவையில்லாத விஷயம், எது நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், எது ஃபாலோ பண்ண தேவையில்லாத விஷயம், அது மாதிரி கடன் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா, என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ஏன் கடன் கொடுக்கணும், கொடுக்காமல் கொடுக்கணும். சில பிஸ்னஸில் வந்து கடன் கொடுத்து தான் ஆகணும், சில பிஸ்னஸ் வந்து கடன் கொடுக்காமல் பண்ணலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்களை கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நிறைய இதை பற்றி போடுறேன். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நானும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.